ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலையில் உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதுவரை சுகபலன் ஜீவன் தந்த நம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா துதி கனமகிமை கர்த்தருக்கு உரித்தாவதாக. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் இந்த ஜெப ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் பொறுப்படுத்தி விடுங்க. பங்கெடுக்கிற இதை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆவிக்குற மாற்றம் வந்து அல்லேலூயா கர்த்தரை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலம் உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நாம் முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். இந்த நாட்களில் உலகம் முழுவதும் ஆபத்துக்கள், பயங்கரமான கொரோனா வியாதியினுடைய கொடூரமான சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவற்றின் மத்தியிலே தேவன் இதுவரை நம்மை பாதுகாத்தார். ஆகவே நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தரை துதித்து பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்க ஏதுவான் வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்க ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம், ஆத்துமா, ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம், ஆத்துமா, ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் திறந்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், இன்றே வழி திறக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவராய் வல்லவராய் வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது எந்த சூழ்நிலையிலும் குறைவில்லாமல் பாதுகாக்கிற பராமரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 10 சொல்லுது போல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இதுவரை நம்மை குறைவில்லாமல் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லை என்கின்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை நடத்துகின்றார், என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவன்
நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது போல, நம்முடைய தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை மகிமையால் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்வது போல, இனி வரும் நாட்களிலே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி, கானாவூர் கல்யாணத்தில் குறைவு வந்தது, அந்த குறைவை நிறைவாக்கி அங்கே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின ஆண்டவர் உண்மையாய் தம்மை தேடுகிற ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்படியே கிறிஸ்துவுக்குள் அல்லேலூயா எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் மகிமையாய் நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். நம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை உள்ளவர், அன்பின் தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கைவிடார்,
இயேசு கைவிடார், இயேசு கைவிடார், இயேசு கைவிடார். உலகின் மனிதர் கைவிட்டாலும் இயேசு கைவிடார். உலகின் மனிதர் கைவிட்டாலும் இயேசு கைவிடார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையோ, எந்த ஆபத்து கஷ்டத்தின் மத்தியிலும் யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத கர்த்தர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் கைவிடாது காக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். அவரையே துதிப்போம், அவரையே போற்றுவோம், அவரே நம்முடைய மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுவோம், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வந்தாலும், ஹல்லேலூயா, பெருக்காற்று வீசினாலும், மலைகள் கொந்தளித்து சமுத்திரத்தில் விழுந்தாலும், ஹல்லேலூயா, நாம் பயப்படும். ஏனென்றால் ஒரு நதி உண்டு. 46 சங்கீதத்தில் வாசிக்கிறது போல நமக்கு ஒரு நதி உண்டு. அது நீர்க்காக நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவிருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிற தேவன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஹல்லேலூயா, எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனை நீ மகிமைப்படுவீராக. அந்த வார்த்தையினால் எங்களோடு பேசு. இந்த ஆராதனை கவனிக்கிற, கலந்து கொள்கிற, கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் கிருபையில மூடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த வாரத்தில் இதே உபவாச நாளில் பர்த்திமை என்கின்ற குருடன் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவனை அதட்டினாலும் மீண்டுமாய் அவன் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்ட போது இயேசு அவனை தம்மிடத்தில் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதே போல இன்று அதே வார்த்தையை கொண்டுதான் ஆண்டு நம்மோடு பேச போகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி ஒரு விதவையை பார்த்து சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்ற வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். சில வசனங்களை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் இணைந்து வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானே ஆகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரை எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று
கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த ஊழியம் செய்த அந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறோம். முதல் வருஷத்தில் பார்க்குறோம். நம்ம சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசி புத்திரவருடைய மனைவி எலிசாவை நோக்கி, என் புருஷன் இறந்து போனான். அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன், கடன் கொடுத்தவன் கடன் கேட்குறாரு. அது மாத்திரமல்ல, என்னுடைய குமாரரையும் 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான் என்று தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய சூழ்நிலையை, தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய தேவையை, தன்னுடைய கலக்கத்தை, பாரத்தை தேவ ஊழியரிடத்தில் சொன்னார்கள். அந்த நாட்களில் ஒருவர் யாரிடத்திலாவது கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத பட்சத்தில் தவறி போனால், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவருக்கு குடும்பமாகவே அடிமையாக இருக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அவனுக்கான சம்பளத்து நிமித்தம் கணக்கு பார்த்து வாங்கின தொகையெல்லாம் முடிந்த பின்புதான் அவனை விடுதலையாக்கி அனுப்புவது வழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இங்கே பார்க்கிறோம், கடன் வாங்கின அந்த மனுஷன் ஒரு தேவனுடைய மனுஷன் போட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்தானே, இவர் ஏன் கடன் வாங்கினார் என்று கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ கடன் வாங்காதிருப்பாயாக, நீ அநேக ஜாதியில் கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கே இவர் எந்த நிமித்தமாய் கடன் வாங்கினார் என்று நமக்கு தெரியாது. குடும்ப சூழ்நிலை நிமித்தம் வாங்கியிருக்கலாம். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் படிப்பு சூழ்நிலை நிமித்தமாக கடன் வாங்குகிறார்கள். வீட்டு லீஸுக்கு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக மொத்தமாக எடுக்க முடியல, நம்மளால் திரும்ப கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலை அறிந்து கடன் வாங்குகிறார்கள். இப்பொழுது ஒரு சிலர் பேசுவது, 4 மாதமாக கொரோனா நோய் நிமித்தமாக முழு தேசமே ஸ்தம்பித்து இருக்கிறது. ஆகவே வேலைகள் இல்லை, வருமானம் குறைந்து விட்டது, வீட்டின் உணவு காரியங்கள், அவசிய தேவைகள், பிள்ளையுடைய படிப்பின் காரியங்கள், இன்னும் வீட்டு வாடகை என்று சொல்லி பலவித காரியங்களில் நெருக்கமான சூழ்நிலை இப்போது காணப்படுகிறது என்று ஏராளமான மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறோம், இது நிமித்தமாக கூட சிலர் இப்போது கடன் வாங்கியிருக்கலாம். இல்லை, பிள்ளைகள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க, திறக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸ்னுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணமே, கடன் வாங்கலாமா? இந்த மாதம் இன்னும் லாக்டவுன் முடியல, வேலைக்கும் போகல, வருமானம் குறைஞ்சிக்கு, என்ன செய்து, யார்கிட்ட கேட்போம் என்று கூட எண்ணங்கள் வந்திருக்கலாம். கடந்த காலத்தில் வாங்கினதே நான் ஒன்றும் கொடுக்க முடியலையே. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கி இதை அடைப்பார்கள். ஒரு இடத்தில் வாங்கின கடனை திரும்ப செலுத்துவதற்கு
வேறொரு இடத்துல கடனை வாங்கி கொடுக்குற மக்களும் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக எந்த நிலைமையில் நீங்கள் கடன் பட்டிருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தால் இன்று உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் இந்த வசனத்துக்குள் வருவோம். தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசாவாகிய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசனத்தை பேசுகிறாங்க. என் புருஷன் இறந்து போனான். ஆகவே புருஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை, வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏற்கனவே கடனை திருப்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டுக்கு வருமானம் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று இருக்கிற நேரத்தில் சொல்ல, என் புருஷன் இறந்து போனான், வாழ்வாதாரம் அற்று போயிற்று. அப்படிப்பட்ட நேரத்தில் தன் புருஷனை தேவனுடைய ஊழிய காலத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது ஜீவனோடு இல்லை, மரித்து போனார். மரித்து போன தன்னுடைய கணவரை குறித்து தேவனுடைய ஊழியரிடத்தில் நல்ல சாட்சியை சொன்னார்கள். என் கணவர், என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஐயா, ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கடன் பிரச்சனை காணப்படுற மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அவர் பயந்து நடந்த ஒரு மனுஷன் நற்சாட்சியை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நேரத்தில் நான் சொல்வது, ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள், புருஷர்களும் நிச்சயமாக இப்படிப்பட்ட சாட்சியை நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். ஜீவனோடு இருக்கும் பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற என்னுடைய கணவர், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற என் தகப்பன் என்று சொல்லும் அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். மரித்த பின்பும் நம்மை குறித்து நல்ல சாட்சியில் வரத்தக்கதாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு. அடுத்த சூழ்நிலையை பார்க்கும்போது சொல்கிறாங்க, என் கணவர் இல்லை, எனக்கு 2 குமாரர்கள், பிள்ளைகள் உண்டு. கடன் கொடுத்தவர் வந்து என்னுடைய 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான். ஐயா, எப்படி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடி. தன் கணவர் இருந்தால் வேலை செஞ்சுப்பார், ஒரு வருமானம் இருக்கும், குடும்பத்தின் சூழ்நிலைக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். வாழ்வாதாரம் அற்று போயிட்டு, அது மாத்திரம் இல்லை, ஏதோ இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க நமக்கு என்ன நினைச்சு ஒரு ஆறுதல் இருக்கிற நேரத்தில் அந்த ஆறுதலையும் கெடுக்கும்படி அந்த கடன் கொடுத்தவன் வந்து என் பிள்ளைகள் 2 பேரையும் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான்ற செய்தி அந்த சகோதரி உள்ள முடைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அங்கே ஊழிய காட்ட சொல்கிறாங்க, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் ஐயா. முதலில் தீர்க்கதரிசியினுடைய மனைவி சொன்னதை எலிசா தேவனுடைய ஊழியர் பொறுமையாக அமைதியாக கவனித்தார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இப்போ அந்த பெண்ணை, அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கேள்விக்குறியாக வைத்துவிட்டு அடுத்து தொடர்ந்து அந்த பெண்ணிடத்திலிருந்து பதில் வருவதற்கு முன்பு எலிசா பேசுகிறார். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றால். ஏற்கனவே கடத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து கேட்குற போது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்று சொன்னபோது அதற்கு அவள் சொல்லுகிறாள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. எலிசா கேட்டார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று. அவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லேலூயா. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிற ஒரு தைலம் போல
அபிஷேக எண்ணெய். அல்லேலூயா. எண்ணெய் என்பது பரிசுத்தாவினுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தையை நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் அபிஷேகம் இருக்கிறது. அதை ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்தாவியானுடைய நிறைவாகிய பரிசுத்தாவின் அபிஷேகம் உன் வீட்டில் இருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கிறது. நீ மறந்து விட்டாய், மறந்து போகாதே என்று அவர் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி விடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகத்தை தூண்டி விடுகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மோடு கூட நம்ம வழி நடத்துகிற பரிசுத்தாவியானுடைய அந்த பிரசனத்தை மறந்து விடுகிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொன்னபோது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். அந்த ஒன்றே போதும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன் தான் 5000 பேரை போஷிக்க முடிந்தது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அபிஷேகநாதர் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தபடியினால் 5000 பேர், அபிஷேகநாதர் இயேசுவின் கரத்தில் அது வந்தபடியினால் 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். வளர்ந்தது, பெருகிற்று, மீதம் எடுக்க முடிந்தது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்புவோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மோடு இருக்கிறதை மறந்து விடாதிருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நடந்த சம்பவத்தை பார்த்தால், அப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரராகிய எலிசா என்கிற தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு என்று சொல்லுகிறார். பக்கத்து விடு எதிர்விடு தெரிந்தவர்கள் அறிமுகமான இடத்துல போய் காலியான பாத்திரங்களை கேட்டு வாங்கி என்ன செய்ய வேண்டுமாம்? 4ஆம் வசனம் சொல்லப்பட்டு கேட்டு வாங்கி அவர் சொல்லி அனுப்புகிறார், நீ உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி கொண்டு அந்த வெறும் பாத்திரத்தில் நீ வைத்திருக்கிற அந்த குடத்தின் எண்ணெயை வார்த்து நிரப்பி வை. அதே போல் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். 5ஆம் வசனம் சொல்லப்பட்டு அவள் வீட்டுக்கு போய் தன்னுடைய பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு பக்கத்து வீடு எதிர் வீடு அறிமுகமான மக்களுக்கு வாங்கின அந்த வெறும் காலியான பாத்திரங்களில் அந்த பிள்ளைகள் பாத்திரங்களை கொடுக்க கொடுக்க அந்த ஸ்திரீயானவள் அந்த எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரங்கள் குடங்களில் ஊற்றி கொண்டே இருக்க எல்லா பாத்திரங்களும் நிரம்பிக்கொண்டே இருந்தது. ஒரு குடம் எண்ணெய் அநேக பாத்திரங்களை எண்ணெயினால் நிரப்பிற்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. தம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் பலன் கொடுக்கிறவர். தேவனுடைய ஊழியர் அபிஷேகத்தோடு சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அங்கே வீட்டுக்குள் போய் அப்படியே செய்தார்கள். அதில் ஊற்ற ஊற்ற எல்லா பாத்திரங்களும் எண்ணெயினால் நிரம்பிற்று. முடிந்தபோது வேற பாத்திரம் இன்னொன்று வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் ஒரு பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க, இன்னொரு பாத்திரம் கொடு என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், வேற பாத்திரம் இல்லை என்று சொன்னபோது அங்கே எண்ணெய் நின்று போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஊழியர் மூலமாக இந்த சகோதரியுடைய அந்த பிரச்சனைக்கு, கடன் பிரச்சனைக்கு தீர்வு காண அற்புதம் செய்தார். இப்பொழுது நாம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆகவே தீர்க்கதரிசி சொன்னபடியே அங்கே நடந்துச்சு.
7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அங்குதான் முக்கியமான வார்த்தை. தன்னுடைய தேவை பிரச்சனை வந்தபோது தேவ ஊழியரிடத்தில் சென்று தன்னுடைய பிரச்சனையை தெரியப்படுத்தினாள். இப்பொழுது தன்னுடைய தேவை சந்திக்கப்பட்டாயிற்று. சொன்னபடியே எண்ணெய்லாம் நிரம்பிடுச்சு. உடனே வேகமாக போய் இந்த எண்ணெயை கொண்டு போய் விற்று நம்ம கடன் அடைச்சிடலாம் என்று சொல்லி உடனே அந்த சகோதரி செயல்படவில்லை. சொன்ன வார்த்தையின்படியே செய்தார்கள். இந்த அற்புத அதிசயம் நடந்திருக்கிறது. இதை போய் நம்முடைய ஊழியருக்கு சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்து அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நடந்த செய்தியை அறிவித்தால் போடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அப்பொழுது தீர்க்கதரிசி எலிசா சொல்லுகிறார், நீ போய் அந்த எண்ணெயை விற்று, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்து உன் வீட்டில் எல்லா பாத்திரம் நிரம்பி இருக்கிறதே, இந்த எண்ணெய் எல்லாவற்றையும் கொண்டு போய் விற்று உன் கடனை தீர்த்து விடு என்று மாத்திரம் சொல்லாமல், மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார் என்கின்ற ஒரு வாழ்த்து, சமாதான செய்தி, ஆசீர்வாத செய்தியை சேர்த்து சொல்லுகிறார். இங்கே நாம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். முதல்ல சொன்னபடியே எண்ணெய் எல்லாம் நிரம்பினது. இவ்வளோ அற்புதம் நடந்துச்சு. பிள்ளைகளே எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த பாத்திரத்தை கொண்டு போய் நாம் கடையில் வைத்து இல்லை தெருவில் வைத்து ஊருக்குள்ளே விற்று நம் கடனை தீர்த்து விடலாம் என்று உடனே முயற்சி செய்திருந்தால் நிச்சயமாய் கடனை அடைத்திருப்பார்கள். ஆனால் அந்த அற்புத அதிசயத்தை தன்னுடைய ஊழியரிடத்தில் ஓடோடி வந்து வேகமாய் அவர்கள் தெரிவித்தார்கள். தெரிவித்தபோது அப்பொழுது ஊழியர் சொல்கிறாரு அந்த சகோதரியை பார்த்து, இப்போ நீ போய் அந்த எண்ணெயை விற்றுக்குமா, விற்று கடனை தீர்த்து மீதத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார், மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். நம்முடைய ஆண்டவர் இப்போது செய்ய போகிற அற்புதம் என்னவென்றால், இப்போது தற்காலிகத்துக்கு மாத்திரம், தற்கால சூழ்நிலைக்கு மாத்திரம், அட் பிரசன்ட் லைஃப்க்கு மாத்திரம் அல்ல, அவர் ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆசீர்வதிப்பார்? உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் பலன் கொடுக்கிறவர். எப்படி பலன் கொடுக்க போகிறார்? மீதம் இருக்க போகிறது. இந்த லாக்டவுன் மத்தியில 3 மாதமாக வருமானம் இல்லையே, 4 மாதமாக வருமானம் இல்லையே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இன்னும் எவ்வளோ செட்டில் பண்ணணும். உங்களால் என்னால் செட்டில் பண்ண முடியாது. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு இருக்கிறவர். அதினது காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சூழ்நிலையில் நான் போகிறேன், என்ன வருமோ, எப்படி இந்த வருஷத்தை முடிப்பேன், இந்த 4 மாதம் கஷ்டப்பட்டனே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, பயப்படாதே, பகிர்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. எல்லாம் சூழ்நிலை சரியாக இருக்கிற நேரத்தில் ஒரு அற்புதம் நடப்பது அற்புதமாக இருந்தாலும், சூழ்நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு வருமானமே இல்லாத பட்சத்தில் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. வறண்ட வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை. யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, கடன் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை நிறைவேற்றவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்களும் நானும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் சிறப்பாக தான் செய்ய போகிறார். மீந்ததை கொண்டு விற்று ஜீவனம் பண்ணுங்கள். இந்த கடனை செட்டில் பண்ணியாச்சு, எப்படியோ வாடகை கட்டிட்டோம், எப்படியோ சாப்பிட்டுட்டோம்,
இப்போ ஸ்கூலெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, பிள்ளைங்க காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், அநேக தேவைகள் நம் கண் முன் வரும். நம்முடைய தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. மீந்ததை கொண்டு மீதமெடுக்க உதவி செய்ய போகிறார். நாம் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்யும் அளவுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 பிள்ளைங்க, அந்த குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகளோ ஒன்று செய்யுங்கள். அந்த அம்மா செஞ்சாங்க. ஏற்கனவே கர்த்தருக்கு பயந்த நல்ல குடும்பம். அடுத்து செஞ்சது, கதவை பூட்டி ஊழியர் சொன்னபடியே அவங்க செயல்பட்டாங்க. நாம் கூட குடும்பமாக அல்லேலூயா செய்ய வேண்டிய ஒரு காரியம், குடும்பமாக கதவை பூட்டி உட்கார்ந்து நம்ம தேவைக்காக ஜெபம் பண்ணுவோம், அபிஷேகத்தில் நிரம்புவோம். நிச்சயமாய் கர்த்தர் மாபெரும் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். இப்பொழுது மாத்திரம் தேவை சந்திக்கிற போகிறவர் அல்ல, எதிர்காலத்திலும் தேவை சந்தித்து கைவிடாது நடத்துகிற ஆண்டவராய் இருக்க போகிறார். இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை, சோர்ந்து போக வேண்டாம். ஆனால் முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய ஊழியர் சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள். தேவ ஊழியர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். வேற என்ன செய்ய சொன்னார்? சரி, இந்த கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் பேங்க்கில் கடன் வாங்குங்க, வட்டி கம்மி தான், கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுங்க, அப்படி அவர் ஆலோசனை சொல்லலை. கர்த்தர் சொல்கிறாருமா, நான் கர்த்தரோட ஊழியக்காரன், உனக்கு இது அற்புதம் நடக்க போகுது, நீ போ. கர்த்தர் ஊழியர் வார்த்தையை மதித்தார்கள், கனம் பண்ணினார்கள், கீழ்ப்படிந்தார்கள், அற்புதத்தை பெற்று கொண்டார்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண செய்து இந்த உலக மக்கள் மத்தியிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு தேவன் சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இன்றைய நாட்களில் அரசாங்கம் சொல்வது அப்படியே செஞ்சிடுவோம். இப்படி தான் நீங்கள் இந்த சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வரணும் என்று நான் வேலை செய்கிற இடத்தை சொன்னால் அப்படியே செய்து முடிச்சிடுவோம். பிள்ளைகள் படிக்கிற காரியங்கள், காலேஜ் போட இடங்களிலும் சொல்லுகிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒழுக்கங்கள் எல்லாம் தவறாமல் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்வது, கர்த்தருடைய ஊழியர் சொல்லும் பொழுது அவைகளுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நோவா தேவன் தனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார். ஆகவே தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். அன்பானவர்களே, வேதம் வாசிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் தனிப்பட்ட விதத்தில் ஆராதிக்கும் பொழுது, ஒரு ஆராதனை நேரங்களில் தேவ ஊழியர் பிரசங்கிக்கும் பொழுது, இல்லை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்க வருகிற நேரத்தில் தேவ ஊழியர் சொல்லுகிற, உங்களுடைய தேவ ஊழியர் சொல்லுகிற அந்த வார்த்தையில் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அந்த ஸ்டெப்பை பாருங்கள். கர்த்தர் மோசேக்கு என்ன கட்டளையிட்டாரோ அது அப்படி மோசே செய்தார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்படி ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னாரோ அப்படியே செய்து முடித்தான், அப்படியே செய்து முடித்தான்னு இருக்கு. அதே போல மோசே யோசுவாவுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ
அப்படியே யோசுவா செய்தாராம். கர்த்தர் சொன்னதை அப்படியே மோசே செய்தார். மோசே சொன்னதை யோசுவாவும் அப்படியே செய்தாராம். அதனால தான் தேவன் சொன்னபடியே செய்த நோவா, மோசே, யோசுவாவெல்லாம் தேவன் சிறப்பாக நடத்தினார். அற்புத அதிசயங்கள் நடந்தது. அவங்களெல்லாம் குறித்து இன்றும் பேசும்படிக்கு, அவளை வைத்து பிரசங்கம் பண்ணும்படிக்கு இருக்கிறது என்றால் காரணம் தேவன் சொன்னதை, தேவ ஊழியர் சொன்னதை எல்லாம் அப்படியே செய்தபடினால் மிகுந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரவான்களாய் மாறினார்கள். நீங்களும் நானும் நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கும் பின்வரும் காலங்களில் அநேக மக்களுக்கும் இப்பொழுதும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் நம்மை நடத்தி உயர்த்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 2 வாசியா யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில் நாம் படித்தோமே, கொடுத்த அந்த கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளும் பொழுது, ஆண்டவர் கொடுக்க உடன்படிக்கைகளை கை கொள்ளும் பொழுது, இந்த சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீங்க. ஆண்டு கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி செயல்படும் போது இந்த பூமியில் நம்மை சிறந்திருக்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுவோம். அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்க கற்பனை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நாம் வேண்டிக் கொள்கிற ஜெபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாள் கர்த்தர் கொடுத்த சிறந்த ஆலோசனை, நான் கடனில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற மக்களாக இருப்பீங்களானால் உங்கள் தேவை எதுவோ நீங்கள் தெரியப்படுத்துகிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எலிசா ஊழியக்காரர் மூலமாக, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். எலிசா எந்த வித பணமும் கொடுத்து உதவி செய்யலை. கடன் வாங்கிறதுக்கு பெரிய உயர்ந்த பணக்காரரை அறிமுகப்படுத்தலை. உனக்குள்ளேயே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தில் நீ நிரம்பி செயல்படும் பொழுது உன் வீட்டுக்குள்ளேயே அற்புதம். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை கொண்டே அற்புதம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். இருக்கிறத வச்சே கர்த்தர் பெருசாக்குவார். சரி சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் இவ்வளோ பணம் யாராவது உதவி செஞ்சா, பேங்க்கில் லோன் கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி பிஸ்னஸை பெருசாக்கிடுவேன். இருக்கிறதை வைத்து ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு அபிஷேகத்தில் இங்கே செயல்படுங்கள், முன்னேறுங்கள். கர்த்தர் சிறப்பாக வைக்க போகிறார். வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? ஐயா, நான் கடல்ல இருக்கிறேன், என் பிள்ளைகள் அடிமையாக கொண்டு போற சூழ்நிலை வருது. பிசாசும் அடிமையாக்க கூட ஆண்ட விட மாட்டார். ஒரு மனுஷனுடைய அடிமையாக இருக்கிறதுக்கு ஆண்ட விட மாட்டார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்த ஆண்டவர் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் நன்கு தெரிந்து கொள்வோம். தம்முடைய ஜனம் எகிப்தில் அடிமையா இருக்கிறதை கர்த்தர் விரும்பல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தவர் இப்ப கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கு அடிமையா விட மாட்டார். ஆகவே இன்று கர்த்தர் ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம்
தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி மாத்திரம் கேட்கவில்லை, அதோடு சிறந்த பதிலாக உன்னிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை நீ அனல் மூட்டு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, முதுகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நோக்கி பார்த்து துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவர் ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் இப்போதும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ளவரே ஆண்டவரே, இந்த நாள் செய்தி ஆண்டவர் எங்களோடு பேசியிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில இப்போ பண்ற கடந்த சூழ்நிலைகள், கடந்த மாதங்கள் எல்லாம் நெருக்கமான, கஷ்டமான, கடினமான பல தேவைகளோடு இருந்த மாதங்கள். அவை இதை எப்படி நாங்கள் மேற்கொள்ளுவோம், எப்படி ஜெயிப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ நல்ல ஒரு வார்த்தை சொன்னப்பா. இப்போது கடனை அடைத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, மீததை கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணுவீர்கள், நீ உன் குமாரனும் ஜீவனம் பண்ணுவீர்கள் என்று. அல்லேலூயா. அட் பிரசன்ட் லைஃபுக்கு மாத்திரம் இல்லாம ஃபியூச்சர் லைஃபும், எதிர்கால வாழ்க்கையும் கண்ணோக்கம் உள்ள ஆண்டவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே இந்த ஆராதனை பங்கு பெற்று கவனித்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். அநேக தேவைகள் இருந்தாலும் தேவைகள் உள்ள நேரத்தில் தேவையை சந்திக்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்ற அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. இதோட ஊழியர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படித்தது போல நாங்களும் ஆண்டவர் எங்களுடைய ஊழியர்கள் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகள், அறிவுரை, புத்திமதிகளை கேட்டு அவைகளபடியே செய்து இன்னும் கர்த்தாவே உமக்கு முன்பாக சாட்சி உள்ள மக்களாக வாழ்ந்து, அல்லேலூயா, அந்த இறந்து போன தன்னுடைய கணவர் கர்த்தருக்கு பயந்தவர் என்ற நல்ல சாட்சியை பெற்றது போல நாங்களும் எங்கள் குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுத்த குடும்பம் என்கின்ற நல்ல சாட்சியை பெற எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிருபை செய். நோவா எப்படி கர்த்தர் வார்த்தையை கீழ்ப்படிந்தாரோ அதே போல செய்தது போல நாங்கள் செய்ய கிருபை தாங்க. மோசே கர்த்தர் சொன்னபடியே செய்தார். அல்லேலூயா. மோசே சொன்னபடியே யோசுவா செய்தார். சொல்லப்பட்டபடி நாங்கள் எங்களுக்கு இருக்கிற மோசே, எங்களுடைய ஊழியர்கள் சொல்கிற வார்த்தைக்கு கனம் கொடுக்க கீழ்ப்படிய அப்படியே செய்து அந்த அபிஷேக வார்த்தை மூலமாய் பல மடங்காய் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட இருதயத்தை முதலாவது எங்களுக்கு தருவீராக. ஊழியர்களை நேசிக்கிற, ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் அத்தனை பேரும் எங்கள் ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படியே செய்து ஆசீர்வதிப்பீராக. நாம மையப்படும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். விசுவாச குடும்பத்தாருக்காகவும் நாம் ஜெபித்து நம்முடைய ஆராதனை முடிக்கலாம். நாட்களே தேசம் முழுவதும் கொரோனா வியாதி நிமித்தமாய் மக்கள் பல லட்சங்கள் மடிந்திருக்கிறார்கள். அநேகர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அதற்கான தடுப்பூசி, நோய் எதிர்ப்பு சக்தி, கொரோனா தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உண்டாக்க எல்லா உலக நாடுகளும் மருந்து தயாரிச்சுக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க தான் ஞானத்தை கொடுக்கிறவர். ஆகவே இந்த காரியத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க, ஆண்டவர் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க நோக்கி பார்த்து செபிக்கிறோம். தகப்பனே, கரத்தை வைத்து செபிக்கிறோம். ஒத்தாசை அனுப்புற பர்வத்தை நோக்கி செபிக்கிறோம். அல்லேலூயா. உலக நாடுகள், விசேஷமா இந்தியாவும் அதுக்காக அதிக பிரயாசப்பட்டு செயல்படுறாங்க. எல்லா மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு, இந்த சயின்டிஸ்டுகளுக்கெல்லாம் ஞானம் தாங்க ஆண்டவரே. சிறந்த மருந்தா வரட்டும். நீங்க அதை ஆசீர்வதிங்க. அந்த மருந்துனால யாருக்கும் வேற எந்த ஆபத்தும் வரக்கூடாது. வேற எந்த சைடு எஃபெக்ட், மற்ற பக்க விளைவுகள் வராதபடிக்கு நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இப்போ தமிழகத்தில் இந்த பாதிப்பு குறைந்திருக்கிறது. சென்னையில் கொரோனா பாதிப்பு குறைந்திருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம்.
குறைந்திருக்கிறது மாத்திரமல்ல, அது இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் அற்புதம் செய்ய நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். அப்படி இந்த நேரத்தில் எங்களுடைய பவர் டவர் நல்ல சமாரியன் விசுவாச குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். சபை உம்முடையது, இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள சொன்னீங்கப்பா. ஆக இதுவரை சபை குடும்பங்களை பாதுகாத்து அன்பின் கயிறால் இறுக கட்டி வைத்தரே உமக்கு நன்றி. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா குடும்பங்களுக்கும் நல்ல சுகபலம் தந்து காத்துக் கொள்ளுங்க. எந்த வித வியாதி பலனும் வராதபடிக்கு கர்த்தர் உன்னத பாதுகாப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் வார்த்தையின்படி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவரே +2 ரிசல்ட்டெல்லாம் வந்து காலேஜ் கடந்து அடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கான வழி வாசலை திறந்து கொடுத்து அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. விசுவாச குடும்பத்தாருக்கான பொருளாதார தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். மற்ற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஆண்டவர். இந்த நாட்களில் பள்ளி கல்லூரிகள் திறக்காதபடி இருக்கிறபடியினால் ஆண்டவர் ஆன்லைன் சர்வீஸ் ஆராதனை நடத்துவது போல ஆன்லைன் பாடங்கள் நடத்துகிறாங்க. ஆகவே வீடுகளில் இதுக்காக செல்போன், கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாம் வாங்கணுன்னு அநேக மக்கள் ஜெபித்து கொண்டு பிரயாசப்படுறாங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாராட்டுங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. ஆண்டவர் திருமணத்துக்காக பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த திருமண காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணும்படி ஜெபிக்கிறோம். நேர்த்தியான இடத்தில் பங்கு சொல்லப்பட்டபடி கர்த்தர் நேசிக்கிற ஆராதிக்கிற நல்ல அபிஷேகம் நிறைந்த அப்படிப்பட்ட தெய்வ குடும்பங்களை, தெய்வ பக்தி உள்ள குடும்பங்களை இணைக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா தேவையும் அற்புதமாய் சந்திங்க, ஆசீர்வதிங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் ஆண்டவரே அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதுக்காக பிரயாசப்படுகிற, இந்த கொரோனாவுக்காக பிரயாசப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக மருத்துவர்கள் ஆண்டவரே, அநேக நர்ஸுங்க, அநேக போலீஸ், சமூக ஆர்வலர்கள், துப்புரவு பணியாளர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பலப்படுத்துங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்து வராதபடிக்கு ஆண்டவரே உமக்காக ஓடி ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற காரியங்களுக்காக பிரயாசப்படுகிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பாதுகாத்துக்கொள்ளும் ஆசை எங்கள் ஐக்கியத்தை பலப்படும். எல்லாவற்றையும் மேலாக நாங்கள் தெய்வ பயத்தோடு இருந்து அல்ல சீக்கிரம் வரப்போகிறீர். முதல் ரகசிய வருகையில் நாங்கள் கைவிடப்பட்டு போகாமல் எல்லாம் குடும்பமாய் பரலோகம் வந்து சேர எங்களை தகுதிப்படுது. அதுக்கேற்ற அளவில் பரிசுத்தமாய் தெய்வ பக்தியோடு கடந்த வாரத்தில் எங்களுக்கு 29வது ஆண்டினுடைய ஸ்தோத்திர நிறைவு ஆராதனையில் அல்லேலூயா சபைகள் அல்லேலூயா கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலும் சமாதானம் பெற்று பக்தி உள்ள சபையாக பரிசுத்த ஆவியின் ஆறுதலினால வளர்ந்து பெருகிற்று என்கின்ற செய்தியை கொடுத்து எங்களை பலப்படுத்தினீங்க. அப்படியே நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலில் வளர்ந்து பெருக, உங்க சமாதானத்தை நிலைத்திருக்க, தெய்வ பக்தி உள்ள ஜனங்கள் என்று சாட்சி பெற, இம்மையிலும் எங்களுடைய எதிர்காலத்திலும் மறுமையிலும் நல்ல சாட்சி பெற அந்த வாய்ந்த வசனத்தின்படியே எங்களை பாதுகாத்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சமாதான சந்தோஷம் பாதுகாப்பு பராமரிப்பு நம் அனைவருடன் கிறிஸ்து வரைக்கும் மட்டும் என்றென்றுமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.